தமிழ் கூறும் நல்லுள்ள மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செல்வரசன், வள்ளுவத்துக்காரன், பெண்ணுரிமை ஆய்வாளன், பாலியல் வன்முறை தீர்வாளன். நெய்தல் செயல் திட்டம், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல். மக்களே, இதுதான் பாலியல் வன்முறை பிரச்சனைக்கு தீர்வு. நீங்கள் எனக்கு என்ன ஒத்துழைப்பு கொடுக்கணும்? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல்லைக்கான தட்டி விட்டு நோட்டிஃபிகேஷன் பெறுங்க. நான் தரக்கூடிய தீர்வுகளை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு பெண்ணும் பாலியல் வன்முறையை எதிர்கொண்டு தங்களுக்கு பாலியல் வன்முறை பிரச்சனை இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். தமிழகத்தின் அனைத்து பெண்களும் பிரச்சனையை உறுதி செய்து கொள்வது தான், பாலியல் வன்முறை பிரச்சனை நமக்கு இல்லை என்பதை உறுதி செய்து கொள்வது தான் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் என்று புரிந்து கொள்க. மக்களை ஒருங்கிணைக்கும் வழியில் இன்றைக்கு என்ன பேசப் போகிறோம்? பாலியல் வன்முறை பிரச்சனை தெரிந்ததும் தெரியாததும். பாலியல் வன்முறை பிரச்சனை எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் பூரா நடந்துக்கிட்டு இருக்குது. பட்டியலே இருக்குது. உலகத்தில் பாலியல் வன்முறையில் இந்த எந்த நாடு எத்தனை இடத்துல இருக்குன்னு சொல்லி விளங்குமா? உருப்படாத இந்த ஆணாதிக்கம் இவ்வளோ அழிச்சாட்டியும் உலகம் பூரா பண்ணிக்கிட்டு இருக்குது. என்ன செஞ்சு தொலைக்கிறது? நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கும் புரியுது, எனக்கும் புரியுது. அப்புறம் வேறு என்னெல்லாம் புரியுது? பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைக்கும் பாலியல் வன்முறை, காலேஜில், பல்கலைக்கழகத்தில், எங்கே படிக்கிற இடம் இருக்கோ அங்கே பூரா நடக்குது. எங்கே கோயிலுக்கு போகிறோமா அங்கே ஏதாவது பாலியல் வன்முறை பிரச்சனை, வேலைக்கு போகிறோமா அங்கேயும் பாலியல் வன்முறை பிரச்சனை. இப்படி ஒவ்வொரு இடத்துலையா பாலியல் வன்முறை பிரச்சனை போயிட்டே இருக்குது. சரி, தெருவில் நடந்து போகிறதில்ல பிள்ளைய, அங்கேயும் பாலியல் வன்முறை பிரச்சனை. வயது வந்த இளம் பெண்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. ஒரு பெண் என்று இருந்தாலே 8 வயசு சிறுமி நடு ரோட்டில் நடந்து போக முடியல சாயந்தரம் 5 மணிக்கு. எவ்வளோ பெரிய பிரச்சனைனா அந்த ஊருக்குள்ளே நடந்துக்கிட்டு உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? இப்படி பிரச்சனை மோசமாக போய்கிட்டு இருக்கு, தீர்க்கிறதுக்கு ஆள் இல்லை, என்ன செய்கிறதுன்னு புரியலை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதான் பாலியல் வன்முறை பிரச்சனை தெரிந்தது, இதெல்லாம் தெரிஞ்சது. சரி, தெரியாதது என்ன? அதை பார்ப்போமா? அப்போது யார் இதுக்கு தீர்வு ஏற்படுத்துவா? அப்படி ஒரு ஆள் இருக்கணும்ல. அந்த பொறுப்பு யாருடையது அப்படின்னு பார்த்தா நம்ம தனித்து ஒரு ஆளை சொல்ல முடியாது. இந்த அரசாங்கம் தான் அதை தீர்வு ஏற்படுத்தணும், இல்லை இந்த அரசியல் கட்சிகள் தான் தீர்வு ஏற்படுத்தணும், இல்லை இந்த மிகப்பெரிய அமைப்புகள் தான் தீர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு பொறுப்பு இவருக்குத்தான ஒரு குறிப்பிட்ட அரசாங்கத்தையோ அமைப்பையோ அரசியல் கட்சியையோ இப்படி யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா பிரச்சனைங்கிறது பொதுவானது. பாலியல் வன்முறை என்பது பெண்களுக்கு நடக்குது, பெண் என்கின்ற பாலினத்திற்கு நடக்கிறது. அப்படி என்றால் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான பொறுப்பு மக்கள் அனைவருக்கும் இருக்கிறது. புரியுதா? அப்போ பாலியல் வன்முறையை தீர்க்க வேண்டிய பொறுப்பு மக்களிடம் இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ளணும். அதுதான் இப்போ உங்களுக்கு புரியல. இப்போ நான் போய் மக்கள்கிட்ட போய் பாலியல் வன்முறையை தீர்க்கணுங்க, இதுக்கு செயல் திட்டம் போட்டிருக்கேன், இப்படி நடக்குது, அப்படி வருது, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஏன் கண்டுக்கிறது இல்லை? அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. பாலியல் வன்முறை முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இல்லை. ஏன்னா அதை முறையாக செய்யக்கூடிய நபர்கள் யாரும் இல்லை, அது முறைப்படி தீர்வு ஏற்படுத்தப்படவில்லை என்கிற காரணத்தால் தான் ஒரு ஆள் போய் தீர்க்கணும்னு சொல்லும்போது நம்ப மாட்டேங்கிறாங்க, யாரும் நம்புறதில்லை. ஆனால் பெண்கள் என்ன சொல்கிறாங்க? நல்ல முயற்சிங்க, யாராலையும் செய்ய முடியாது, ஒரு ஆள், தனி ஒருவன், நீங்கள் ஒரு ஆள் ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்ப்பேன்னு கையில் எடுத்துக்கிட்டு நிற்கிறீங்க பாருங்க, உங்களை பாராட்டணும்னே. வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை, தீர்வு ஏற்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும், அவமானப்படுத்தினாலும், கேவலப்படுத்தினாலும், சிரித்து சிரித்து அசிங்கப்படுத்தினாலும் என் பிள்ளைகளை விட்டுட்டு நான் போக மாட்டேன், பாலியல் வன்முறையை ஒழிக்காமல் நான் சாக மாட்டேன். ஏன்னா நான் திருக்குறள் படித்தவன், 40 வருஷமாக திருக்குறளில் வாழ்கிறவன். அதனால் பாலியல் வன்முறை பிரச்சனையை ஒழிக்காமல் செல்வரசன் சாக மாட்டேன். செல்வரசன் யார்? வேறு யார்? நான் தான். ஆகவே மக்களே, நீங்கள் எனக்கு என்ன உதவி செய்யணும்? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல்லைக்கான தட்டி விட்டுங்க, நோட்டிஃபிகேஷன் பெறுங்க. இதில் நம்ம விவாதிக்கிற கருத்துக்களை எல்லாம் மனசுக்குள்ளே வாங்கிக்கிட்டு பாலியல் வன்முறை பிரச்சனை நடந்தால் நாம் எதிர்கொள்ளணுங்கிற மைண்ட் செட்டுக்கு வாங்க. பாலியல் வன்முறை செய்யணுங்கிற மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், அவர்கள் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் பாலியல் வன்முறை செய்கிறார்கள். நீங்கள் என்ன செய்யணும்? இந்த சேனலில் இருக்கக்கூடிய கருத்துக்கள், ஆய்வு முடிவுகள், தீர்வுகள் நான் சொல்கிறேன் பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு மனசுக்குள்ளே ஏற்றி வச்சுக்கிட்டு வைராக்கியமாக வச்சுக்கிட்டு பாலியல் வன்முறை நடந்தால் நாம் எதிர்கொள்ள வேண்டும்னு சொல்லணும்.
நினைக்கணும். ஏன் அப்படி நினைக்கணும்? அவன் பாலியல் வன்முறை பண்ணணும், பாலியல் வன்முறை பண்ணணும், பாலியல் வன்முறை பண்ணணும், அந்த பிள்ளை நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருக்கான். வாய்ப்பு கிடைக்கிது, பாலியல் வன்முறை பண்ணிடுறான். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? பெண்களை பாலியல் வன்முறை நடந்தால் எதிர்கொள்ளணும், பாலியல் வன்முறை நடந்தால் எதிர்கொள்ளணும், பாலியல் வன்முறை நடந்தால் எதிர்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு பாலியல் வன்முறை நடக்கும்போது இயல்பாகவே நீங்கள் முயற்சி செய்யாமலேயே பாலியல் வன்முறையை நீங்களே எதிர்கொண்டு முறியடித்து விடுவீர்கள். இதெல்லாம் சொல்கிற நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது. இதை நான் சொல்லலைங்க, தீர்வு திருவள்ளுவர் கொடுத்துருக்கார். திருவள்ளுவர் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அப்படின்னா என்ன? இந்த செயல் செய்கிறதுக்கு சிறப்பானது அப்படின்னு நம்ம நினச்சோம்னாலே, மனசுக்குள்ளே நினச்சோம்னாலே அதை செயல்படுவதற்கு ஊக்கத்தை தந்துவிடும். முயற்சி தானாக வரும். முயற்சிக்காமலே முயற்சி வந்துடும் சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? முயற்சிக்காமலே முயற்சி வந்துடும் சொல்கிறார். அந்த முயற்சியை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்களும் செய்யுங்க. இதை புரிய வைப்பதற்காகத்தான் 400 நாள் 400 days 400 நாள் 400 days 400 நாளில் பாலியல் வன்முறை மேலும் பரவாமல் தடுத்து நிறுத்தும் பணிகளை விரைவில் தொடங்க இருக்கிறேன். மக்களை என்னோடு இணைந்து பணியாற்றுங்கள். இன்றைக்கு இது போதும். இது உங்கள் நெய்தல் செயல் திட்டம். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல். நான் உங்கள் செல்வரசன். தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்தொழிக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான்.